நம்மளோட பப்ளிக் கூட பிளாக் ஹோல் மாதிரி தான். பப்ளிக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உள்ளே போக 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 போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ டைம் போட்டாலும் போட்டுக்கிட்டே இருக்கோமே தவிர இந்த ஒரு ப்ராசஸ்க்கு எண்டே இல்லாமல் ப்ராக்டிஸ் போய்கிட்டே இருக்கு. இப்போ இது எப்படி தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணுறது? எந்த இடத்துல தான் நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறது? இன்னும் நம்ம கான்ஃபிடென்ஸ் லெவல் இவ்வளோ தான் இருக்குது. பப்ளிக்கு ரெடி ஆகிட்டோன்னு கேட்டால் நோ. அதுக்கு ரெடி ஆகாமல் இல்லைனாலும் நோ. ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பர்மனெண்ட்டாக ஆன்சர் நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு காரணம் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் அப்படியே இருக்குன்னா இன்னும் உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது. ஓகேவா? லாட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அதில் ஒரு பர்டிகுலரான கொஷின் என்ன தெரியுமா? இன்சைடில் இருந்து. ஓகேவா? இந்த வீடியோவில் அதில் ஒரு கொஷனுக்கு சூப்பரான ஆன்சர் நான் கொடுக்க போகிறேன். ஸோ த கொஷின் இஸ் புக் அண்ட் கொஷின்ஸ் வருமா? சரி. ஸோ உண்மையிலே பப்ளிக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸோ இல்லை புக்கின்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு ஆன்சரை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு வேதாந்து சேனல். பசங்களா, நான் உங்களோட ஜனஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு மேக்ஸில் புக்கின் கொஷின்ஸ் வருமா வராதாங்கிற இந்த டிபேட்டுக்கு ஆன்சர் கொடுத்துடலாம். இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா எஸ், ஆமாம், புக்கிங் கொஷின்ஸ் வரும் தான். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்ரெடி ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ 2023 சரியா, 2023ல் 4 கொஷின்ஸ் இன்சைட்லேருந்து வந்திருக்கு. ஒரே பப்ளிக்கில் 4 கொஷின்ஸ் இன்சைட்லேருந்து கேட்க முடியும் அப்படின்னா அப்போது 2024ல் 25 எவ்வளோ கொஷின்ஸ் கேட்கலாம்? 25ல் எவ்வளோ கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாம். பிகாஸ் 10th ஈஸியாக இருக்குன்னா அவன் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா வேறு வழியில் புக்கின்லேருந்து தான் கேட்டாகணும். கரெக்டுங்களா? ஸோ அதில் ஒரு கொஷின் தான் இது. ஸோ டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இது நம்மளோட 3rd சாப்டருக்கான 3.9 எக்ஸசைஸ்லேருந்து வருது கொஷின். சரியா பசங்களா? ஸோ இதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க. இட் இஸ் 2 marks அண்ட் கம்பல்சரி கொஷின்ஸில் கேட்டால் ஒரு 2 mark தான் இது. இட் இஸ் புக் இன்சைட். ஸோ இதே ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் போட முடியும். ஆனால் இட் இஸ் ஃப்ரம் தி சாப்டர் 2லேருந்து கேட்டிருக்க ஒரு கொஷின். அண்ட் லாஸ்ட், திஸ் இஸ் யோர் 5th சாப்டர் அண்ட் 5 mark கொஷின். சரிங்களா? ஸோ 5 marks கூட புக்கின்லேருந்து கேட்பாங்க. எஸ், ஆப்வியஸ்லி. ஸோ the கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் parallel to x-axis and passing through the points of intersection 7x minus 3y is equal to minus 12 and 2y is equal to x plus 3 அப்படிங்கிற இந்த சொல்யூஷன், இந்த ஒரு கொஷின் வந்து நம்மளுக்கு புக்கிங். அண்ட் லாஸ்ட் ஃபைனல், இது கம்பல்சரி கொஷின் பட் இட் இஸ் அ புக்கின் கொஷின். எஸ் மேம், ஆனால் இது புக்கின் கொஷின் இல்லையேன்னு வச்சிங்களேன். இல்லை பசங்களா, தேர் இஸ் ஒன் சேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா x less than 2ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே less than 3ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் லாஜிக், 1x less than or equal to 4 or something இருக்கும், இங்கே 5 கொடுத்துருக்காங்க. 3, 5 மட்டும்தான் சி செட்டில் இருக்கும், ஆனால் இங்கே 3, 5, 7ன்னு சி செட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கொடுத்து தான் நம்மளுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குருட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. புக்கின்னா தியரம் ப்ராப்பர்ட்டிஸை தாண்டி நம்ம சால்வ் பண்ணுற கொஷின்ஸை கூட சிம்பிளாக ஒரு சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்கலாம். மேம், அப்போ இந்த கொஷின் அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஒரு எக்ஸாக்ட் மாடல் நம்மளோட புக்கில் இருக்குது, விச் இஸ் இந்த எக்ஸசைஸ் 5.4ல் இருக்குது. parallel to y-axisன்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது parallel to x-axis. சேம் மாடல் கொஷின்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு புக்குக்குள்ளே இருக்க ஒவ்வொரு சம்ஸையும் சால்வ் பண்ண தெரிஞ்சால் இது கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன? ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து நிதானமாக புரிஞ்சு போடணும். ஸோ அதுக்கு நோ வரிஸ். ஸோ இந்த 100 out of 100 எடுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகணும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சு படிங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலில் புரிஞ்சு படிக்கிறதுக்கு ப்ராப்ளமே இல்லை. நம்ம சேனலில் டெய்லி லைவ் கிளாஸ் செக்ஷன் போயிட்டுருக்கு. மறக்காமல் ஃபர்ஸ்ட் லைவ் செக்ஷனில் ஜாயின் பண்ணிடுங்க. இனிமேல் பப்ளிக்குக்காக வச்சு புரிஞ்சு படிப்போம். சென்டம் வரணும், புரிஞ்சு தான் படிக்கணும். ஈவன் தோ உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்க்காக எவ்வளோ டைம் வேணாலும் போட்டு பார்க்கலாம். ஓகேவா பசங்களா? இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி 10th மட்டுமே தனியாக இருக்குது. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ நான் காமிச்சல இந்த வீடியோவில் ஒரு 4 கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டல, அதோட சொல்யூஷன் வேணுமா, அதுவும் ஹேண்ட் ரிட்டனில் வேணுமா, அதோட பிடிஎஃபை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லட்டா, கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எந்த சாப்டர்லேருந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் கூட என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும், கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எந்த சாப்டர்லேருந்து வேணுங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.